கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சந்நிதியில வருகிறோம். இப்பொழுது எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் we have a time with Jesus, a time with Jesus. இயேசுவோடு நேரம் என்று சொல்லி பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் பார்த்தோம், எப்படி நம் பெற்ற தாய் தகப்பனை நாம் கனப்படுத்த வேண்டும். How should we honor our father and mother? Hallelujah என்று 4 குறிப்புகளை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அன்பானவர்களே கவனிங்க, 2வது பகுதியாக இன்றைக்கு அவரை நம் கனப்படுத்தும் போது வருகிற ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்ல போகிறேன். அடுத்த வாரம் பெற்றோர்களை கனப்பண்ணாமல் போனால் தண்டனை என்ன வரும் என்று வேதத்திலிருந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க அன்பானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி கதை தான் அன்பானவர்களே. யாக்கோப்பும் ஏசாவும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கு கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை கேட்கிற அந்த சூழ்நிலையே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல 34ஆம் வசனத்துல ஏசா வந்து மன கசகுகிறான், அழையோடு கூட என்ன செய்கிறான்னு சொன்னா, தகப்பனே உம்மிடத்துல ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டு என்று சொல்லி மிகுந்து கசந்து அழுந்தான் என்று ஆதியாகமம் 27:34 பார்க்க முடியும். அன்பானவர்களே, தகப்பனின் ஆசீர்வாதம் இந்த பூமியில ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பான இன்னும் சொல்ல போனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னதக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் தகப்பனுக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த மாலைவேளை இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, எந்த அளவுக்கு நீங்க பெற்றவர்களை கனப்படுத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களோ உங்க பெற்ற தகப்பனின் ஆசீர்வாதங்களோ உங்கள் மீது வந்து சேரும் என்பதை இந்த மாலைவேளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துல அவன் கதறுகிறதை பார்க்கிறோம். தகப்பனே ஆசீர்வாதம் ஒன்று உண்டா, மீண்டும் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? இந்த ஏசாவுக்கு முன்பாக தன் தம்பி ஆகிய யாக்கோப் அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு போயிட்டான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்ன இடத்துல கூட பாருங்க, அதே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல கூட தன் தகப்பனாகிய யாக்கோப் தன் சகோதரனாகிய யாக்கோப்பு தன் 12 பிள்ளைகளை கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறது நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஒவ்வொரு கோத்திரங்களா ஒவ்வொரு பேரை சொல்லி பெஞ்சமின் எப்படி இருப்பான், யோசப் எப்படி இருப்பான், நாத்தானேல் எப்படி இருப்பான், செபுலன் எப்படி இருப்பான் என்று சொல்லி 12 கோத்திரங்களை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறது நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுறான்னு சொன்னா, நிறைய பேர் பாருங்க, நிறைய நான் தைரியமாய் சொல்ல முடியும், சபைக்கு போகிறவர்கள் பெற்றவர்களை கனப்படுத்துகிறது இல்லை. வயது ஆக அவங்களை புறக்கணிக்கிறாங்களே தவிர அவங்களை கனப்படுத்துகிறது, அவங்களை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அவங்க விருப்பப்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நமக்கு பெற்றோர்களே ஆசீர்வாதங்கள் வேண்டும், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிற அன்பானவர்களே, எந்த அளவுக்கு அவங்க நம்மை ஆசீர்வதிக்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த பூமியில நீயும் நானும் சுகமாய் வாழ முடியும். வேதத்துல ஒரு வார்த்தையை சொல்ல பாருங்க, நம்ம தகப்பனை கனப்படுத்தும் போது கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 1-4 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, அல்லது 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தத்தோட ஒரு கட்டளை இருக்கும் என்று சொன்னால் அது இந்த வசனம் தான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம். என்ன வாக்குத்தத்தங்கள் வசனம் என்று சொன்னா, உன் தாயை தகப்பனை கனம் பண்ணு, அப்பொழுது இந்த பூமியில நீ நீடித்த நாட்களா இருப்பேன். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் சகோதரனே. இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து எந்த அளவுக்கு உங்க பெற்றோருக்கு நீ கீழ்ப்படுகிறீர்களோ, ஹல்லேலூயா, அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்ற, இந்த பூமியில ரொம்ப நாள் இருப்பேன், ரொம்ப நாள் வாழ்வேன். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, அல்ப ஆயுசுல போயிடுறாங்க, பாதி ஆயுசுல போற காரணம் ஏதோ ஒரு ரீதியில தாய் தகப்பனை திட்டுகிறதோ, தாய் தகப்பனை கனப்படுத்தாம இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் அவங்க மீது வராம போய் விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற, நம்மளோட இடைப்படுகிறா.
என்ன அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. எந்த அளவுக்கு நீங்க கனப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு அவங்களோட கூட ஐக்கியமா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். வேதத்துல பாருங்க அன்பானவர்களே, இன்னொரு வசனம் கூட நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, என் மகனே என் போதனையை கேள், அப்பொழுது அது உனக்கு ஆயுசை பெருக செய்யும். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை காட்டிலோ, வீடு கட்டுறதை காட்டிலோ ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆயுசோடு கூட வாழறோம் பாரு, that is the biggest blessing in this world. ஆமென். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்பானவர்களே, இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று. அதோடைய அர்த்தம் என்ன? எந்த அளவுக்கு பெற்றோரை, தாய் தகப்பனை கனப்படுத்துகிறோமோ, மரியாதை கொடுக்கிறோமோ, கீழ்ப்படிக்கிறோமோ, அது விதைக்க அது விதைக்கிறத நீயும் நானும் அறுப்போம் என்று பைபிள் சொல்லுகிறது. If you treat your parents well, you will be a well position. உங்க தாய் தகப்பன் நல்லா கவனித்தா நீ நல்லா இருப்ப. வேதம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் தெரியுங்களா, திருமணம் ஆன உடனே எத்தனையோ பேருக்கு நான் பார்த்திருக்கிறேன், காதுல கேட்டிருக்கிறேன், திருமணம் ஆன உடனே தாய் தகப்பனாரை தள்ளுகிறதோ, அனாதி ஆசிரமத்தை போடுகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியுங்களா அன்பானவர்களே. அப்படி செய்யாதீர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், நமக்கு கொடுக்கிற பேசுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர்கிட்ட ஒரு வேளையில ஒரு நேரத்துல கேட்ப, ஆண்டவரே ஜீவன் இருக்கிற வரைக்கும் எங்களை வளர்த்த பெற்றோர்களுக்கு உண்மையாய் அவங்களை பராமரிக்க கிருபை கூட, நல்ல உயர்ந்த சாப்பாடு கொடுக்க முடியலன்னா கூட அவங்க விரும்புகிறத செய்ய எங்களுக்கு கிருபை கூட, பலன் கூட. காரணம் அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு, எங்க தலைமுறைக்கு வேண்டும் அன்பானவர்களே. எத்தனையோ விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க நல்ல வீட்டில் இருப்பாங்க, அப்பா அம்மா பார்த்தா ஒரு குடிசையில் ஒரு மூலையில் இருக்கிறத வேதனையோடு நான் பார்த்துருக்கிறேன். நீங்களும் நானும் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, அவங்களை கனப்படுத்துங்க, ஆனர் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுக்கு வேண்டும். நீ நல்லா இருப்ப, இந்த பூமியில சுகமா இருப்ப, ஆயுசோடு கூட வாழவே. இதோட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க? வீடு கொடுத்துட்டு சொத்து கொடுத்துட்டு ஆயுசுல இல்லாத அற்ப ஆயுசுல பாதி ஆயுசுல செத்து போன என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், உங்களோடு என்னோடு பேசுகிறார். பெற்றோர்கள் கனப்படுத்த வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாய் பாருங்க. இயேசுவை அறியாத ஜனங்க பாருங்க, தன் பெற்றோர் கால்களில் வீழ்ந்து அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணி கொள்ளுகிறாங்க. இன்றைக்கு நீங்கள நானும் அப்படி இருக்கக்கூடாது அன்பானவர்களே. வேதத்திற்குள் பல ஜனங்க சொல்லுகிற வார்த்தைகள் நான் கேட்டிருக்கிற பாருங்க. அதோடைய அர்த்தம் ஒரு நோக்கம் இருக்குது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்களா, அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? மாதா அம்மா, பிதா அப்பா, குரு நம்ம கற்றுக் கொடுத்த இன்னும் இவர்கள் மூலியமாய்த்தான் பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். என்ன? இவங்களை பராமரி, இவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து என்னிடத்துல வா. எல்லாம் எதுவும் செய்யாம டைரக்டா அங்கேனா வேதம் அப்படி சொல்லவில்லை. நம்மை படித்த தேவன் கூட எப்படி 30 வருஷம் தன் தாய் தகப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 52ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு 2வது பகுதியாக ஆண்டவர் சொல்றார், அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னா அவர்களை கீழ்ப்படிங்கள், அவர்களுக்கு ஒபே பண்ணுங்க, அவங்களோட கூட இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசையோடு கேளுங்க, ஆண்டவரே எங்க அப்பாவின் ஆசீர்வாதம் வேணும், எங்க அம்மாவின் ஆசீர்வாதம் என் மீது வேணும்னு கேளுங்க. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருப்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சந்நிதியில வருகிறப்பா, பரிசுத்த ஆவியானவரே, ஏதோ ஒரு ரீதியில எங்க பெற்றோர்களை கனவீனம் படித்திருப்போமானா தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க. ஓ ரபா சந்த ரமாந்தா ரபா கபந்தா ரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த பூமியில அதிகமான நாட்கள் வாழ ஒரே வழியப்பா. தாயை தகப்பனை கன பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, தாயை தகப்பனை கன பண்ணுங்கன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்க பெற்றோர்களை கனப்படுத்தி ஆண்டவரே பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனே எங்களுக்கு அனுகிரகம் செய்ய. பார்க்கிறோட கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். எல்லா ஆண்டவரே வியாதிகள் மறைஞ்சு போகட்டும், பிசாசின் கிரியைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா குடும்பங்கள் இருக்கிற ஒருமைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா அம்மாவை நாங்கள் கவனமாய் கரசனையாய் பாதுகாத்து ஆண்டவரை நடத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படி ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மாவை மரியாதையா கனமா ட்ரீட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you all.